சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. வேட்டையன் படத்தை தொடர்ந்து தலைவர் 171 படத்தில் லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷனில் நடிக்க போகிறாரு. இந்த படம் தனித்துவமாக இருக்கும்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக தயாரிக்க போகிறாங்க. அனிருத்தா மியூசிக் போகிறாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார்னு சொல்லிட்டு அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருடைய உடல்நிலை காரணமாக அவரால் அரசியலுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க முடியல. அதனால் அரசியலில் என்னெல்லாம் என்ன மக்களுக்காக பார்த்தீங்கன்னா நான் அனைத்து பணிகளையும் செய்வேன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ தரமான ஒரு சம்பவம் பண்ணார். அதுதான் பார்த்தீங்கன்னா 12 ஏக்கரில் இடத்த வாங்கி அதில் ஏழை எளிய மக்களுக்காக இலவசமாக ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன், அதில் ஏழை எளிய மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயன்பெறுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். இந்த திட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் நடிகர் சங்கத்துக்கு 100 கோடி 50 கோடி 10 கோடின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதன் சார்பாக ரஜினிகாந்தும் 100 கோடி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தரல. ஆனால் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் வந்து நடிகர் சங்கத்துக்காக ஒரு பிரம்மாண்டமான ஹை பட்ஜெட் படத்தில் வந்து நடித்து தரப்போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அநேகமாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடித்து அதில் வர காசு மொத்தத்தையுமே பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்துக்கு தான் கொடுக்க போகிறேன். இதனால் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் கட்டடம் கட்ட எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சொல்லியிருந்தார். மேலும் சூர்யா அவர்களாக இருக்கட்டும், கார்த்தி அவர்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க பங்குக்கு 1 கோடி, சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் 1 கோடி கொடுத்திருந்தாரு. அதன் தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தருவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் ஒரு படத்தில் நடித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அநேகமாக இன்னும் ஓரிரு மாதங்களில் பார்த்தீங்கன்னா தலைவர் 171 ஷூட்டிங் அப்போ நிச்சயமாக பிரம்மாண்டமான ஒரு படத்துக்கு நம்ம தலைவர் அவர்கள் கையெழுத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது மக்கள் பணியே மகேசன் பணி அப்படின்ற செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒன்னொன்றுத்தையும் பண்ணிட்டு வராரு. அவர் பணமாக தருவாரா இல்லை படத்தில் நடித்து தருவாரா அப்படின்றது 2 கான்செப்ட் இருக்குது. அதில் எந்த கான்செப்டை கையில் எடுப்பாருன்னு தெரியல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா படமாக நடித்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறதா ஒரு அரசல் புரசலான தகவல் போயிட்டு இருக்குது. அது அந்த படத்தில் நிச்சயமாக கமல்ஹாசன், சூர்யா, விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரும் ஆக்ட்ரஸ் எல்லாருமே உள்ளே போட்டு நடிகர் சங்கம் கட்டடத்துக்காக அந்த ப்ராஜெக்ட்ஸை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்களாம். ஏற்கனவே கார்த்தியும் சூர்யாவுமே சேர்ந்து பண்ணலான்னு பண்ண ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகிடுச்சு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த ப்ராஜெக்டில் இறங்கியிருக்காரு. நடக்குதான்னு பார்ப்போம். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த மனப்பான்மை எந்த அளவுக்கு பார்க்குறீங்கிறத மறக்காம